வணக்கமுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு கதைக்குள்ள போயிரலாம். ஒரு காலத்தில் பிரம்மதேயம் என்னும் கிராமத்தில் இனியா என்ற இளம் பெண் வசித்து வந்தாள். இனியா சாதாரண பெண் அல்ல. அவள் ஒரு மந்திர பரிசு பெற்றிருந்தாள். அது அவளை கிராமத்தில் உள்ள அனைவரிடமிருந்தும் வேறுபடுத்தியது. இனியா சிரிக்கும் போதெல்லாம் அவளைச் சுற்றியுள்ள உலகம் அதிசயங்களின் காட்சியாக மாறியது. அவளுடைய மகிழ்ச்சியின் பின்னணியில் மலர்கள் மலர்ந்தன மற்றும் பட்டாம்பூச்சிகள் மகிழ்ச்சியில் சுழன்றன. அவற்றின் விழிப்புகளில் மின்னும் நட்சத்திரத் தூளின் தடங்களை விட்டுச் சென்றன. கிராமவாசிகள் இனியாவை வணங்கினர் மற்றும் அவளது சிரிப்புக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். ஏனென்றால் அது அவர்களின் சாதாரண இருப்புக்கு உயிரையும் மயக்கத்தையும் கொண்டு வந்தது. ஆனால் இனியா தன் சிரிப்புக்குள் இருக்கும் அசாதாரண சக்தியை அறியாமல் இருந்தாள். ஒரு நாள் கலகலப்பான சந்தைப் பகுதியில் இனியா உலா வந்தபோது ஒரு மர்ம உருவம் அவள் அருகில் வந்தது. இனியாவின் மாயாஜால சிரிப்பைக் கேட்ட அந்த உருவம் தன்னை ஒரு புத்திசாலித்தனமான வயதான மந்திரவாதி என்று வெளிப்படுத்தியது. இனியா, மந்திரவாதி பேசினான். உன் சிரிப்பு கனவுகளை நிஜமாகப் பின்னும் ஆற்றல் கொண்டது. உன் பரிசை ஏற்றுக்கொள். ஏனென்றால் இது உலகிற்கு மகிழ்ச்சியைத் தரக்கூடிய அரிய மற்றும் அழகான மந்திரம். இந்த வெளிப்பாட்டால் வியந்த இனியா ஒரு கணம் தயங்கினாள். அவளது நிச்சயமற்ற தன்மையை உணர்ந்த மந்திரவாதி அவளுக்கு ஒரு சிறிய பளபளப்பான தாயத்தை வழங்கினார். இந்த தாயத்தை அணியுங்கள், அது உங்கள் சிரிப்பின் மந்திரத்தை வெளிப்படுத்த உதவும் என்று மந்திரவாதி அவர்களின் கண்களில் மின்னச் சொன்னார். அன்று முதல் இனியா தனது மாயாஜால சிரிப்பின் அளவை கண்டறியும் பயணத்தைத் தொடங்கினாள். அவள் புல்வெளிகளை பார்வையிட்டாள். அங்கு அவளுடைய சிரிப்பு மலர்கள் உயர்ந்து வானவில் நிழல் மரங்களாக வளர வழிவகுத்தது. அமைதியான காற்றில் அவளது சிரிப்பு கண்ணுக்கு தெரியாத மெல்லிசைக்கு நடனமாடும் மாய உயிரினங்களை எழுப்பியது. இனியாவின் மாயாஜால சிரிப்பின் வார்த்தை வெகு தூரம் பரவி தொலைதூர நாடுகளை எட்டியது. ஒரு எளிய சிரிப்பு அல்லது இதயபூர்வமான சிரிப்புடன் அவள் உருவாக்கிய அதிசயங்களைக் காண மக்கள் அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் பயணித்தனர். இனியாவின் சிரிப்பு நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் கலங்கரை விளக்கமாக மாறியது. அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்தது. இருப்பினும் இனியா தனது சிரிப்பு அழகை உருவாக்கும் ஆற்றல் மட்டுமல்ல, இதயங்களை சரி செய்யும் மற்றும் காயங்களை குணப்படுத்தும் பொறுப்பையும் கொண்டுள்ளது என்பதை விரைவில் உணர்ந்தாள். சோகத்தின் தருணங்களில் இனியாவின் சிரிப்பு ஆறுதலையும் தரக்கூடும், கண்ணீரை மகிழ்ச்சியின் முத்துகளாக மாற்றும். இனியா தனது பயணத்தை தொடர்ந்தபோது அவளுடைய சிரிப்பின் வலிமையை சோதிக்கும் சவால்களை எதிர்கொண்டாள். ஆயினும் கூட ஒவ்வொரு தடையின் போதும் அவள் வலிமையாகவும் புத்திசாலியாகவும் தோன்றினாள். அவளுடைய சிரிப்பு இருளை ஒளியாக மாற்றும் சக்தியாக உருவானது. அதனால் இனியா என்ற ஊரில் சிரிப்பு மெல்லிசையாக எதிரொலித்தது. இனியா என்ற மாயாஜால பெண் மயக்கத்தை நெய்து தொடர்ந்தது. மகிழ்ச்சி, காதல் மற்றும் சிரிப்பின் அசாதாரண மந்திரத்தை தலைமுறைகளுக்கு விட்டுச் சென்றது. நன்றி. அவ்வளோதாங்க. நான் கதை நல்லா சொல்றேன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. வரணுங்க.